சென்சஸோட லேஅவுட் மேப்பை வரையணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி அவுட்லைனை வந்து வரையாதீங்க. அவுட்லைன் வந்து தேவையே படாது. அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு வேலை. நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த புக்லேயே வந்து சென்சஸ்க்கான அந்த மேப் வந்து அவுட்லைனே இல்லாமல் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்லைன் தேவைப்படாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சேட்டலைட் மேப்பை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேச்சுரலாகவே என்னென்ன இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓகே, சூப்பர். நான் ஆல்ரெடி ஒரு பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேங்க. அதனால் இன்னொரு பேப்பரை வந்து ரெடி பண்ணி அதில் தான் இப்போ வரைய போகிறேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு அந்த ரூட் நல்லா தெரிஞ்சதுன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து ரோட்ஸை வந்து வரைஞ்சி விட்டுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா டெம்பிள்ஸு, ஸ்கூல்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே போட்டு விட்டுருங்க. ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ரஃபாகவும் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க வரைஞ்சேன். நான் அழகாகவே வந்துருச்சு. இவ்வளோ தாங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷரே பண்ண வேணாம். ஈஸியாக வரைஞ்சி ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வீட்டை வந்து கணக்கு எடுத்திருக்கீங்களோ அதோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பாக்ஸஸ்குள்ளே வந்து நீங்கள் நீட்டாக எழுதி வச்சிடணும். ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட், இது எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கணும். சரி, ஓகேங்க. நானும் போய் என் மேப்பை கம்ப்ளீட் பண்ணுறேன். பாய்.